புவனேஸ்வரி தத்துவ பிரகாசத்தில் ஸ்ரீ புவனேஸ்வரி மந்திர பிரகாசம். இந்த ஜெகத்காரணம் சக்தியேன்னு சொல்றோம். அப்ப இந்த சத்வரூபமாக சப்தரூபமாகவும் அர்த்த ரூபமாகவும் காணப்படுகின்ற அன்னை பராசக்தியானவள் இந்த சப்தார்த்த ரூபமான இந்த லோகத்திற்கு மூல காரணமாக விளங்கக்கூடியவள் அன்னை சக்தியாக திகழ்கின்றாள். அப்படி சாக்த வழிபாடிலே மூல காரணமாக விளங்கக்கூடியவள் அன்னை சக்தியாக விளங்குகின்றாள். இந்த ஜகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி. உலகிற்கு தாயாகவும் போற்றக்கூடியவள். இந்த சித்தாந்தத்திற்கு சாரதா திலகம் முதலிய நூல்களை சிறப்பாக விளங்கக்கூடிய இந்த சக்தி சித்தாந்தத்தை விளக்குகின்றது. இந்த சச்சிதானந்த ரூபமாக சிவம் நிஷ்கலம் சகலம் என்ற இரண்டு விதமாக இருக்கின்றது. அதாவது நிஷ்கலம் என்னன்னா சகலம்னா. அப்போ கலம் என்றால் பிரகிருதின்னு சொல்றோம். அப்போ கலம் என்கின்ற போது அதனுடைய பொருளாக பிரகிருதி. அப்ப நிஷ்கலம்னா பிரகிருதியின தொடராக இருக்கக்கூடிய சிவம், அந்த சகலம் என்பது தொடர்பாக வருகிறது. அப்போ நிஷ்கலமாக இந்த பிரகிருதியினுடைய தொடர்பாக நிர்குணமான சிவமே இந்த பிரம்மம் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடியது இந்த சிவம் என்ற சொல் பிரம்மமாக சொல்லுகின்றது. பிரகிருதி சம்பந்தமாக இந்த சிவத்தை இந்த சகலம் என்று சொல்லுகின்றோம். இந்த பிரகிருதியே இந்த சாங்கிய மதத்தினுடைய இந்த சத்வம், இந்த ராஜஸ் தமஸ் என்று மூன்று கோணங்களாக சொல்லுவோம் இல்லையா? ராஜஸ் தமஸ் இந்த சத்வகுணம் ராஜஸ் தமஸ் குணம்னு மூன்று குணங்கள் சொல்லுவோம். அது மாதிரி தான் இந்த பிரதானமாக சொல்லுகின்றோம் அந்த அவித்தை என்று சொல்லுவோம். அப்போ இந்த சகலம் என்று கூறப்பட்ட இந்த சத் சித் ஆனந்த சர்வரூபமான சகல சிவத்திலிருந்து மகா பிரகாலமாக காலத்தினுடைய சூக்குமமாய் சிவத்தோடு ஐக்கியமாக கூடிய சக்தி, சிவமோடு ஐக்கியமாகின்ற சக்தி இந்த சிருஷ்டி காலத்தில் வெளிப்படுகின்றாள். சிருஷ்டினா என்னது? சிருஷ்டிங்கிறது படைக்கக்கூடிய காலம். அப்போ சக்தியானவள் இந்த படைக்கக்கூடிய காலத்தில், அதாவது தோன்றக்கூடிய காலத்தில் வெளிப்படுகின்றாள். சக்தியினுடைய உருவ வெளிப்பாடு, சக்தியினுடைய தோற்ற வெளிப்பாடு இருப்பதுனா படைக்கக்கூடிய காலத்தில் வெளிப்படுகின்றாள் என்று சொல்லுவோம். அப்போ இந்த பிந்து நாதம் பிந்துன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பிந்து நாத பீஜத்தினுடைய மூன்று விதமாக வேறுபடுகின்றது. இந்த பிந்து உண்டாகக்கூடிய நாதம் பிந்து இவை இரண்டும் முற்பட்ட சக்தியிடமிருந்து தோன்றியது. இந்த பிந்துவும் நாதமும் எங்கிருந்து தோன்றுகின்றது என்றால் சக்தியிடமிருந்து தோன்றியது. அப்போ நாதத்திலிருந்து அன்னை பராசக்தியானவள் வெளிப்படுகின்றாள். நாதம்னா என்ன? நாதம் என்பது அந்த ஓம் என்ற வருது இல்லையா? அந்த பீஜத்தினுடைய இறுதியினுடைய முன்னு வரக்கூடிய அதுதான் நாதம் சொல்லுவோம். இந்த நாதத்தினுடைய அமைப்பாக அன்னை பராசக்தி விளங்குகின்றால் சொல்றோம். ரௌத்ரி முதலிய சக்தியினுடைய தோற்றம் மும்மூர்த்திகள் உதயமாகின்றார். மும்மூர்த்திகள் எங்கிருந்து உதயமாகின்றார்கள்? மும்மூர்த்திகள் எப்படி எங்கிருந்து உதயமாகின்றார்கள்? அன்னை பராசக்தியினுடைய ரூபமாக வருகின்றனர். மும்மூர்த்தி எங்கிருந்து வந்தவங்கனாக்க பராசக்தியிலிருந்து. இந்த சக்தியினுடைய தோற்றமாக தான் மும்மூர்த்திகள் வராங்க. சிவமயமான பிந்து ரௌத்ரியும் சக்திமயமான பீஜத்திலிருந்து பீஜமயமான சேர்க்கையாக நாதத்தினுடைய இந்த சேஷ்டை இருக்கின்றது. அகிலமெல்லாம் காக்கும் நாயகி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தி, ஸ்ரீமகா திரிபுர சுந்தரியாக விளங்கக்கூடியவள் இந்த ரௌத்ரி முதலிய இந்த சக்தியினுடைய தோற்றமாக விளங்குகின்றாள் அன்னை பராசக்தி என்று சொல்லுவோம்.